நம்ம நினைக்கிறோம்ல சோழர்கள் அவ்வளவு பயங்கரமா வாழ்ந்தாங்க பண்ணாங்க, எங்க அவங்களுடைய எச்சங்கள் போச்சு பண்ணுச்சுன்னா நம்ம கேட்கிறோம்ல. கட்டுமானங்கள் எங்க? இதுதான் காரணம். தன்னின பகை. சோழர்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் உடைச்சு எறிகிறேங்கிற பேர்ல தஞ்சை பகுதியே ஃபுல்லா முழுக்க உடைச்சு தஞ்சை நகரத்தையே பெருநகரத்தையே அழிச்சு அதுல ஒரே ஒரு புலவருடைய வீட்டையும் கோயில்களை மட்டும் தமிழ் புலவர் ஒருத்தர் அதுல ஒரு ஹானர் தமிழ் புலவர் வீட்டையும் இது மட்டும் விட்டுட்டு அவரை இடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா வீடு வச்சு என்ன பண்ண போறாரு? சுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்புறம் அவர் வீடு மட்டும் எங்க தனியா இதுல இருக்கும். அவர் வீடும் ஒரு நம்ம இந்த கோயில்கள்லாம் தொடல, கோயில்களையும் வீட்டை மட்டும் தொடாம சிவாலயங்கள்லாம் தொடாம மிச்சம் எல்லா வீடு எல்லாத்தையும் போட்டு உடைச்சு யானையை போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் உடைச்சு அதுக்கப்புறம் கழுதையை போட்டு ஏர் ஓட்டிருக்காங்க. அதை அவமானப்படுத்துற மாதிரி. இதுக்கு காரணம் என்னன்னா மூன்றாம் ராஜராஜன் வந்து ஓடிடுறாரு. தஞ்சையில இல்ல, தோத்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விரட்டி பிடிக்கும்ல பாண்டிய படைகள். அப்புறம் விரட்டி போயிட்டு இப்ப மூன்றாம் ராஜராஜனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே மூன்றாம் ராஜராஜன் வந்து சமாதான உடன்படிக்கைக்கு போறாரு. இது பண்ண வேண்டாம், இதுன்னு வந்து நீ உனக்கு கீழே நான் ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாண்டியன் வந்து சரி ஓகே இது ஓகே சரி அவன் தான் சரண்டர் ஆயிட்டான்ல. இதுதான் அதாவது வந்து தஞ்சாவூரையே காலி பண்ணியாச்சு. அது அந்த வெறுப்புல தஞ்சாவூரே ஃபுல். ஏன்னா எத்தனை வருஷங்க அடிமையா இருந்தது பாண்டியர்கள் வந்து அடிமைனா அடிமை இல்ல, இவங்களுக்கு கீழேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ரொம்ப வருஷமா அவதிப்பட்டு இருக்காங்கல்ல. 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் டாமினேஷன். சோ அந்த டாமினேஷன்ல புழுங்கி போயிருந்த கோவமா என்னமோ தெரியல, தஞ்சாவூர் மேல அந்த கோவத்தை ஃபுல்லா இறக்கியாச்சு. தஞ்சாவூரே காலி பண்ணிட்டாலும் அங்க திரும்ப போகும்போது மூன்றாம் ராஜராஜன் வந்து உயிர் பிச்சை அது நடக்குது. அப்ப உடனே வந்துட்டு உயிர் பிச்சை கொடுத்துட்டு சரி ஓகே நீயே வந்து ஆட்சி பண்ணிக்கோ, ஆனா வந்துட்டு இனிமேல் வந்து பாண்டிய அரசுக்கு கட்டுப்பட்டு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. சோ திரும்ப மூன்றாம் ராஜராஜன் வந்து ஆட்சியில இருக்கிறாப்புல சப்பார்டினேட்டா யாருக்கு பாண்டியர்களுக்கு சப்பார்டினேட்டா ஆட்சியில இருக்காரு. இந்த அமைதியும் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் ராஜராஜனுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திரன். அது அந்த ரிப்பீட்டடாவே வரும். அது ஒரு பெருமைக்கு அப்படியே ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அப்ப அந்த மூன்றாம் ராஜேந்திரன் வந்து என்ன பண்றாப்புல, எப்படி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் எப்படி இருந்தோம் இப்ப பாண்டியர்களுக்கு கீழே நம்ம இருக்கிறதா அதெல்லாம் வேலைக்காகாது, அதுன்ட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது படை பத்தாது. அப்ப என்னன்னா தான் மட்டும் பண்ணா சாத்தியப்படாது. அப்ப என்ன பண்றாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் இது பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹொய்சால மன்னர்கள் இருக்காங்கல்ல, ஹொய்சால கர்நாடகா ஹொய்சால மன்னர்களோட இவங்களுக்கு மன உறவு இருக்கு சோழர்களுக்கு. அந்த அடிப்படையில இரண்டாம் வெள்ளாளன் இப்ப நீங்க அந்த திரௌபதி இதுல எல்லாம் வருது, அதுக்கு அடுத்து வர வெள்ளாளன் மூன்றாம் வெள்ளாளன். இந்த இரண்டாம் வெள்ளாளன் வந்து இவனுக்கு மாமாவா இருக்கனால போய் உதவி கேட்கிறாப்புல, நம்ம வந்து இந்த மாதிரி பாண்டியர்களை வீழ்த்தணும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அவர் என்ன பண்றாரு, அவருடைய மகனான நரசிம்மன் ஒரு ஆளு, அவரை வந்து படையை தாங்கி ஹொய்சாலர் படை வந்து சோழப்படையோட சேர்ந்துகிட்டு வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியனை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சிட்டு சோழ பேரரசு திரும்ப பவருக்கு வந்துடுது. சரி, இந்த இது வந்து பொறுக்காம அடுத்து வாரிசாக இருந்து வரது இந்த சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு என்ன வெறியோ என்னமோ தெரியல, கஷ்டப்பட்டு திரும்ப ஜெயிச்சு வந்தோம், திரும்ப இவங்க நம்மள அடிச்சுட்டாங்களேங்கிற கடுப்புல மனுஷன் இறங்கி அடிச்சு இனிமேல் இவங்களுக்கு உயிரே வரக்கூடாது, இனிமேல் வந்துட்டு இனிமேல் சோழ பேரரசு எந்திரிக்க கூடாது போட்டு அடிக்கிறதுக்கு கிளம்பிடுறாரு, படையை திரட்டிடுறாரு. இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹொய்சாலர்கள் உதவிக்கு வரல. இந்த வாட்டி சோழர்களுக்கு உதவி வரல. சோழப்படை வந்து சடையவர்ம சுந்தரபாண்டியனோட நேருக்கு நேர் தனிமையாக சண்டை போடுற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதுல வந்து மூன்றாம் ராஜேந்திரன் அதோட சோழர்களுடைய ஆட்சி வந்து சுத்தமா முடிஞ்சிடுது. பாண்டியர்கள் வந்து திரும்ப பவருக்கு வந்துடுறாங்க. சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலகட்டத்துலதான் திரும்ப பாண்டிய அரசு பாண்டிய பேரரசா மாறுது. இவன் இதோட நிக்கல, சேர நாட்டையும் கைப்பற்றுறான், சோழ நாட்டையும் கைப்பற்றுறான். அங்க எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் மற்ற அரசர்கள் இருக்காங்களோ அத்தனை அரசர்களையும் கான்குவெஸ்ட் பண்றான். அது மட்டும் விடல, இலங்கைக்கும் போறான். சோ நம்ம சொல்ற அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அடுத்து தமிழர்களால இயக்கப்பட்ட ஒரு அடுத்த பெரிய எம்பீரியல் ஃபோர்ஸா பாண்டியர்கள் வராங்க. புரியுதுங்களா? சோ சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலகட்டத்துலதான் இலங்கை, தமிழகம்,
அது சோழ பேரரசு எப்படி பெருசா இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பெருசான ஒரு பேரரசை வந்து பாண்டிய பேரரசு வந்து திரும்ப நிறுவுது. இன்னைக்கு இருக்கிற பாதி ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் பெரிய சாம்ராஜ்யமா பாண்டியர்கள் வந்து திரும்ப பவர்ல வந்து வராங்க சடையவர்ம சுந்தர பாண்டியன் காலகட்டத்துல.